அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷாராக இருங்கள். வங்கடலில் புதிய புயல் சின்னம். அடுத்த 3 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம். வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக இருப்பதால் அடுத்த 3 நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை கொட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வட உள் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி பொறுத்தவரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக இன்றைய நாட்கள் நெல்லை தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இம்மூன்று மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிக கனமழை கோட்டியிருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். மற்ற மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் பொறுத்தவரை திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார மலைப்பகுதி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் பலத்த புயல் காற்றுடன் கனமழை கொட்டியிருக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் தரப்பு அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல ஒரு புதிய புயல் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல 2 புயல் உருவாகக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். இந்த புயல் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும்தான் கனமழை பெய்யக்கூடும். வரக்கூடிய 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழையை தொடரும் அறிவிக்கப்பட்டனர். 5ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக அதிக கனமழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். வரக்கூடிய நவம்பர் மாதம் 13ஆம் தேதி அன்றைய நாட்கள் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமழையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 34 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் கொடுக்கப்படவில்லை என தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடர வாய்ப்புகள் குறைவாக உள்ளது. ஆனால் காலை முதல் மாலை வரை வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். எந்த அளவிற்கு அடுத்த சில நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதோ அந்த அளவிற்கு தமிழகத்தில் மழையின் தாக்கம் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.